ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ டுடே வந்து நம்ம ஒரு ஒன் ஷாட், தயங்கோட ஒன் ஷாட் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒன் ஷாட்டாக எடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் இது வந்து மினி சீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கண்டென்ட் நல்லா யோசிச்சிருக்கேன் அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு மினி சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்லேயே முடிச்சிடுவேன் மேபி. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த நோபியை ஞாபகம் வச்சுருக்க எல்லா சேனத்துக்கும் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். ஆக்சுவலாக என் கூட இருக்க சிலரே என்ன கொஞ்ச நாள் பேசினா எனக்கு மறந்துடுறாங்க. பட் நான் வீடியோஸ் போட்டே ஒரு 3 years கண்டிப்பாக இருக்கும். 3 years அப்படி இருந்தும் நீங்களாம் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க. மிஸ் யூ நோபின்லாம் சொல்லும் போது, என்னது இன்னும் நோபியாக உங்கள் மைண்ட்லலாம் இருக்கேனா அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக எப்படி சொல்கிறதுனே தெரில, அப்படி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னை மிஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சாரி. என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லைனாலும் ஒரு இதுவாக இருந்தேன் அப்படின்னும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் அ லாட்ஸ். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன் இந்த சேனல். ஆக்சுவலாக அந்த சேனலில் எப்படி மிஸ் ஆச்சுன்னு சிலருக்கு தெரியும். ஸோ அந்த சேனல் போன மாதிரி நான் இதை கண்டிப்பாக விட மாட்டேன். அண்ட் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுங்க. ஆக்சுவலாக இது வந்து சின்சான் ஃபிக்ஸ்னு வச்சுருக்கேன். பட் இது வந்து அகெயின் நான் வந்து நோபி ஃபிக்ஸ் 2.0 மாற்றலான்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட் ஓடுது. ஸோ அப்படி மாற்றலாம் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். எனக்கு ஹையஸ்ட்டாக எது நிறைய வருதோ, இல்லைனா இது வச்சுக்கிட்டு சொன்னாலும் நான் வச்சுப்பேன். இல்லை நோபி ஃபிக்ஸ்னு மாற்றினாலும் நான் மாற்றிடுவேன். ஓகேவா? உங்கள் சாய்ஸ் தான், உங்கள்கிட்டே விட்டுட்டேன். எதுக்கு நிறைய வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் பொண்ணுங்கள்லேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பெரிய பொண்ணு. ஸோ அதையும் தாண்டி பொண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் அப்படின்னா, உங்கள் அப்பாவோட தம்பி, அப்புறம் அப்பாவோட அண்ணா, 3 ஃபேமிலியும் ஒரே வீட்டில். இந்த செட்நாட் ஸ்டைல் வீடு இருக்குள்ள, ரொம்ப பெரிய வீடு. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்றா இருக்கீங்க. தங்கச்சிங்க தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அக்கா. உங்களுக்கு வந்து ஒரு அண்ணா எப்படின்னா பெரியப்பாவோட பையன் வந்து அண்ணா வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான், ஜங்குக். ஸோ அதே மாதிரி உங்கள் சித்தப்பாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க, நீங்கள் உங்கள் தங்கச்சி. ஸோ அப்பாவோட தம்பிக்கு வந்து 2 பொண்ணுங்க, அப்பாவோட அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன் ஜங்குக். ஸோ இந்த பொண்ணுங்க வரிசையில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை வந்து உங்கள் ரூமில் உட்கார வச்சு உங்கள் கசின்ஸ் எல்லாருமே மொத்தமாக உங்கள் மூஞ்சில் கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கோலம்னா உங்களுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொண்ணு பார்க்குற மொமெண்ட். உங்களுக்கு எதுவுமே புரியலை, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, ஒரு மாதிரி டோட்டல் ரியாக்ஷனுமே உங்கள் மண்டைக்குள்ளேயும் உங்கள் ஃபேஸ்குள்ளேயும் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. பட் உங்கள் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ ஜாலியாக, பிகாஸ் இதுதான் உங்கள் வீட்லேயே ஃபர்ஸ்ட் மேரேஜ். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்றதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஒயன் இங்கே பாரு வயன், இந்த ஐப்ரோஸ் சூப்பராக இருக்கும், இப்படியே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒயன் நீங்கள் பாரு, இந்த ஐலைனர் சூப்பராக இருக்கும், இது என்னோடய காஸ்ட்லியஸ்ட் ஐலைனர். அக்கா இங்கே பாருக்கா, இது என்னோடய லிப் பாம், நீ இதை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லிவிட்டு இந்த வாண்டுங்க எல்லாம் உங்களை வச்சு செய்துங்க. மேக்கப் பண்ணுறன்ற பேரில் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னமோ பண்ணிவிட்டு போங்கடி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் மம்மி வராங்க. ஏய் என்னடி பண்ணுறீங்க, அவங்க ரெடி பண்ண சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சித்தி ரெடி பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள். ஆனால் இவன் மட்டும் ஃபேஸை டல்லாகவே வச்சுருக்கா, என்னன்னு கேளுங்க. வயன் என்னாச்சு வயன், நீ ஏன் ஃபேஸை இப்படி வச்சுருக்க, கொஞ்சம் சிரிடி. மா என்னம்மா சிரிக்க சொல்கிற, உனக்கு இதெல்லாம் புரியலையா?
எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. என்னம்மா இதெல்லாம்? எப்படிம்மா எனக்கெலாம் மேரேஜ்? ஒயன், இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காத. தயவு செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக ஒரு சிரித்த ஃபேஸோட அங்கே வந்து நில்லு. அது போதும் அம்மாவுக்கு. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அம்மாவுக்காக பண்ணு ப்ளீஸ். நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சு என்னை நம்பினேன்னா நம்பிக்கோ ப்ளீஸ். மா பட் ப்ளீஸ்மா ஒயன், ப்ளீஸ் ஒயன். எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே புரிஞ்சு தான் அம்மா உனக்கு இது பண்ணுறேன் மா. பட் இது ரொம்ப ஒரு மாதிரி அது அவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குல்லம்மா. அவ்வளோலாம் நீ யோசிக்காத ஒயன். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஜக்குக்கு வரான். சித்தி சித்தி அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஒயன் ரெடியா? ரெடி ஜங்குக். அவள் ரெடி. ஏய் வாண்டுங்களா, சீக்கிரம் அரட்டை அடிக்காமல் அவளை ரெடி பண்ணுங்க. வா ஜங்குக் போகலாம். அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் கூப்பிட்டுட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போகும்போது உங்களை திரும்பி பார்த்துட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஹோப் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அம்மா என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அகெயின் அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணுறாங்க. வளையல் போடுறது, ஜிம்கி போடுறது அப்படி சொல்லிவிட்டு. ஸோ நீங்களும் ஹோப் ஏதாச்சும் நடக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட கிளம்பிட்டுருக்கீங்க. ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் நீங்கள் ரெடி ஆகும்போது அந்த பக்கம் உங்கள் மம்மி, உங்கள் டேடி, அப்புறம் உங்கள் ஹோல் ஃபேமிலி பெரியவங்க எல்லாமே அந்த மாப்பிள்ளை வீட்டை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ மாப்பிள்ளை வந்து யார்? தயங் தான். ஸோ தயங் வந்து அஃப்கோர்ஸ் கொரியா மாப்பிள்ளை தான். ஸோ அவங்க எல்லோரும் வரும்போது உங்கள் ஃபேமிலி மொத்தமும் அவங்கள வெல்கம் பண்ணுது. ஸோ ஜங்குக் தயங்கை பார்த்ததும் தயாங் ஹவாயுடா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறான். ஜங்குக் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த லிவிங் ரூமில் வந்து எல்லாருமே உட்காடுறாங்க. ஸோ ஜங்குக் காதில் போயிட்டு, டீ எங்கடா உன் தங்கச்சி? டீ மச்சான் வெயிட் பண்ணுடா, வருவா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. டைமா? அந்த டைம் எப்படா வரும்? டே பொறுடா, வருவா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் அங்கே என்ன பேச்சு? அதுவாம்மா, தங்கச்சியை பார்க்கணுமா? டீ சும்மாடுறா. நீ தானடா கேட்ட? அதுதான் நானும் சொன்னேன். இல்லை ஆண்டி, நான் வந்து இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு தயங் வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்கோட ஃபேமிலியும் அந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் பேசிக்கிட்டு. ஸோ அப்போ வந்து உங்கள் டேடி வந்து ஒயன் ரெடி ஆகிட்டாளா, அவளை கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படி சொன்னதும் உங்கள் மம்மியும் ஆமாங்க, அவள் ரெடி ஆகிருப்பா, நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். அக்கா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியப்பா ஒய்ஃப் உங்கள் பெரியம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு உங்கள் கசின்ஸ் அப்படின்னு மொத்த பேருமா உங்களை மேலேருந்து அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தயாங் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் இந்த வீடு, அதையும் தாண்டி இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாமே இப்போ தான் பார்க்குறான். ஸோ அதே மாதிரி உங்களை பார்க்குறான். ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பட்டு சாரீ, ஹேர் நல்லா லாங்காக இருக்குது. ஸோ அதை பின்னிக்கிட்டு அதில் மல்லிப்பூ, அப்புறம் கையில் வளையல், கழுத்தில் ஆரம், நெக்லஸ், இடுப்பில் ஒட்டியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க. இப்போல்லாம் அப்படி தயங் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் பார்க்குறான். உங்களை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அதே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் காதில் வந்து, டீ மச்சான் எல்லாம் அப்படி பார்க்குற, பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? டீ பொண்ணா? யாருடா இவ? செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கா, அவ்வளோ அழகுடா. டே போதும் அவள் என் தங்கச்சி, ஓகே? நீ ஃபிகரிங்கில்
என்கிட்ட வர்ணிப்பல அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணாத. டேய், நான் ஃபிகருங்களை வர்ணிக்கிறது வேற, இந்த தங்க சிலையை வர்ணிக்கிறது வேறடா. டேய், நீ கொரியாடா, இப்பெல்லாம் பேச எப்போ கற்றுக்கிட்ட? டேய், அவளை பார்த்தா தானா வருதுடா அப்படி சொல்லிட்டு தயாங்க உங்களை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஆனால் நீங்கள் அவனை சுத்தமாக பார்க்கவே கிடையாது, அப்படியே கீழே தான் குடிஞ்சிட்ருக்கீங்க. டேய், என்னடா அவன் தங்கச்சி என்னை பார்க்கவே மாட்றா? டேய், இது ஒன்றும் கொரியா இல்லைடா, தமிழ்நாடு. ஓகே, இங்கே பொண்ணுங்கள்லாம் டக்குன்னு அப்படிலாம் பார்த்துட மாட்டாங்க. அதுவும் இது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன். அவன் கொஞ்சம் வெக்கப்படுவாள்ல. டேய், என்னை பார்க்க சொல்கிறா. ஐயோ இருடா. ஒயன் கீழே குனிஞ்சிட்ருக்காத, இவனை பார்ப்பியான், இல்லைன்னா அழுதுருவான் போல், கொஞ்சம் பாருமா அப்படி சொன்னதும் உங்கள் கசின்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் குனிஞ்சத்தால் இன்னமும் நிமிரலை. உங்கள் அம்மாவும் பாருவன், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு தெரியணும்ல, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பாரு, ஆனால் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கசின்ஸும் பாருடி எவ்வளோ அழகாக இருக்கார் தெரியுமா, பாருவன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு அந்த வெக்கம் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வருது, அப்படியே ப்ளஷ் ஆகி லைட்டாக பார்க்குறீங்க. ஸோ பார்த்ததுமே அழகாக இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ பட் டோட்டலாலாம் ஃபுல்லாலாம் பார்க்கல ஃபேஸை, டக்குன்னு பார்த்துட்டு குனிஞ்சிடுறீங்க. அவனை பார்த்ததும் இன்னும் ப்ளஷ் ஆகுது. ஸோ அதனால் குனிஞ்சிடுறீங்க. அப்பா போதுமாடா, அழுதுகிட்டே இருக்காது, பார்த்துட்டா போதுமா, போதும் அப்படி சொல்லிட்டு அங்கேயே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னமும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ உங்களையும் கூப்பிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு எல்லோரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் தயாங்க உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அங்கே என்ன கான்வர்சேஷன்லாம் நடக்குது அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பாவும் பெரியப்பா எல்லோரும் சொல்கிறாங்க உங்கள் தயாங்கோட ஃபேமிலிக்கிட்ட. ஸோ இவங்க நாங்களாம் மட்டும்தான் ஃபேமிலி, எங்களை தாண்டி எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் யாருமே கிடையாது. ஸோ கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த வீட்டில் தான் நடக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணம் வந்து இந்த வீட்டில் தான் நடக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை தெரியுது. அங்கே வந்து சொல்லிடுறாங்க, உங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே அங்கே நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கயாங் இன்னமும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அம்மா அம்மா நான் உள்ளே போட்டுமா? ஏன் வயன், என்னாச்சு? இல்லைம்மா போதும், நான் உள்ளே போட்டுமா? நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நான் இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி எம்பராசிங்காக இருக்குமா, ப்ளீஸ். சரி சரி இரு. என்னங்க, அவள் உள்ளே போகணுமா? போட்டுமா? நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அவள் உள்ளே போட்டுமா? சரி இரு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்பா இதை அவன்கிட்ட கேட்கணுமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து சும்மாறா, எனக்கு டபுள் ஓகே அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் டக்குன்னு சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாம் செம்மையாக சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே குடிஞ்சிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஒயன் உனக்குமா? என்னங்க அவள் எப்படி சொல்லுவா? அதெல்லாம் சொல்லுவா. நீ இன்னும் ஆனால் பழைய காலத்துலேயே இருக்க. இப்போலாம் பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, இது கூட சொல்ல மாட்டாளா? சரி இருங்க நானே கேட்குறேன், என்ன வயன் பிடிச்சிருக்கா? அப்படி கேட்டதும் நீங்கள் தலையை மட்டும் குட்டியாக ஆட்டுறீங்க. அவ்வளோதான், அங்கே தயாங்கு ரக்கட்டி பறக்குது. செம்ம ஹாப்பி அவன். மச்சான் தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருக்காண்டா? இதுக்கு தானே ஆசைப்பட்டு கொரியாலேருந்து இங்கே வந்த, நடந்துடுச்சுல? ஆமாம் மச்சான், மச்சான் தயவு இல்லாமல் எதுவும் நடக்குமா அப்படி சொல்லிட்டு தயாங் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். சரி சரி விடுறா அப்படி சொல்லிட்டு ஸோ உங்கள் மம்மியும் உங்களை மேலே போக சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் மேலே வந்துடுறீங்க. ஸோ இங்கே வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு 2 டேஸில் என்கேஜ்மெண்ட், அதுக்கடுத்து ஒரு 3 டேஸில் கல்யாணம், இவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடணும், வீட்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் தான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வாட்டெவர் அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் முடிச்சுட்டு எல்லோரும் கலைஞ்சி போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே இந்த ரூமில் அப்படியே அதே குளத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை சுற்றி யாருமே கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் உங்கள் மம்மி வந்து ரூமுக்கு வராங்க. நீங்கள் பார்த்தா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க.
செம்மையாக அழுகுறீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் மம்மி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. வயன் வயன் என்ன பண்ணுற, லைட்டு கூட போடாமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா அந்த பெட்டோட கார்னரில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. வயன் என்ன ஆச்சு? ஏய் கேட்குறலடி என்ன ஆச்சு? அம்மா உனக்கு தெரியாதாம்மா நான் ஏன் அழுகிறேன்னு உனக்கு தெரியாதா? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு புரியல வயன். என்னம்மா கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் வயன், நீயும் பிடிச்சிருக்குன்னு தலையாட்டி தானே வந்த. ஆமாம்மா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் எப்படிம்மா நடக்கும்? நடக்கும் வயன். அதுக்கேன்னு இப்படி அழுகிற? அம்மா அழுகாமல் என்னம்மா பண்ண சொல்கிறேன்? நான் இப்போ கேட்டேன் நான் உனக்கு கல்யாணம் வேணும்னு. ஏன் நீ கேட்க மாட்டேடி. பட் யூஆர் 25, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும். அம்மா கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும்னா என்னம்மா அர்த்தம்? ஏன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணுமா? எனக்கு இருக்க அடுத்த தங்கச்சிங்கெல்லாம் பண்ணக்கூடாதாம்மா? வயன், தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் அப்புறம் பெரியவன், உனக்கு கல்யாணமே ஆகாதுடி. அம்மா கல்யாணம் ஆகலாம் பரவாயில்லம்மா, ஆனால் இப்படி ஒரு பெரிய குறைய வச்சுட்டு நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை தெரியாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்? இதெல்லாம் உனக்கு புரியாதாம்மா? அம்மாவுக்கு எல்லாம் புரியும் வயன். நான் உன் அம்மா, உன் அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்குமா? அப்புறம் ஏம்மா இதெல்லாம் பண்ணுற? வயன், இது இப்படி தான் நடந்தாகணும், நடந்து தான் ஆகும். இதை வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படிலாம் இருக்க முடியாது வயன். அம்மா இது வேறு எந்த விஷயமும் கிடையாதும்மா, இது என்னோடய விஷயம், என்னோடய லைஃப்பில் பெரிய ஒரு விஷயம். இதால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊருக்கு ஏன் வந்தோம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏம்மா என்னால் முடியலம்மா, ப்ளீஸ்மா இந்த கல்யாணம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அது நடந்துச்சுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, ப்ளீஸ்மா. வயன், உனக்கும் பிடிச்சி அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி இன்னும் 2 டேஸில் உனக்கு என்கேஜ்மெண்ட், அடுத்த 3 டேஸில் உனக்கு கல்யாணம். வயன் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் இப்போ சொல்லலைம்மா, எப்பயுமே நான் இது தான் சொல்கிறேன். எனக்கு இப்போலாம் இதெல்லாம் பேசாதீங்க, அடுத்த தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், பட் நீங்கள் கேட்கலாமா? லுக் வயன், அவங்க ஒன்றும் தமிழ்நாட்டிலேருந்து உன்னை பார்க்கல, புரியுதா? இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயம். நீ கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி புரியவே, அவருக்கு புரியும்னு அவரை ஃபேஸை பார்த்தா, அவர் பழக்கத்தை பார்த்தாலே புரியுது, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்கிறது தப்பு இல்லையாம்மா? தப்பு தான் வயன், ஆனால் ஒரு அம்மாவா இது எனக்கு தப்பாக தெரியல. இதுக்கு மேலே இதை பற்றி பேசாது. உனக்கு இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட், இன்னும் அடுத்த 3 டேஸில் உனக்கு கல்யாணம், அவ்வளோதான். மைண்ட் செட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? பட்மா புடி, இதை சாப்பிடு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கு. இப்போது சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான் உன் வேலை, அதை தாண்டி வேறு எந்த வேலையும் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ளேட்டை கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேஸ் வந்து தயங்கியும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 டேஸில் என்னென்னா கொரியாவிலேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸை இங்கே இன்வைட் பண்ணி, ஸோ அதெல்லாம் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ 2 டேஸ்க்கு அடுத்தது இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவ்வளோ சிம்பிளாக தான் இந்த என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கும். ஸோ இன்னும் 3 டேஸில் வந்து மேரேஜ் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 டேஸ்க்குள்ள வந்து தயாங் வந்து உங்ககிட்ட பேசணும் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, கால் பண்ணியிருப்பார் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நீ நல்லா அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. எங்கே தெரிஞ்சிட போகுது, நம்ம எங்கே உளறிட போகிறோம், அம்மா நம்மளை திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்துலேயே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்படியே ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. தயாங்க்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது, அப்படின்னா இந்த ஊர் பசங்க இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. ஸோ இன்றைக்கி வந்து கல்யாணம் எப்படின்னா
ரொம்ப கிராண்டாக, எப்படி அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் பேர் வச்சு அந்த வீடே அவ்வளோ சூப்பராக லைட்டிங்ஸோடு அவ்வளோ அழகாக நடக்குது. இந்த ஊருக்கு வந்து ஒரு 3 years தான் ஆகுது. உங்களால் தான் இந்த ஊருக்கே மாற்றி மொத்த பிஸ்னஸுமே இங்கே மாற்றி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. உங்கள் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் பெருசாக இங்கே வந்து சொந்தக்காரங்களாம் யாருமே கிடையாது. உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் இந்த கொரியாலேருந்து வந்த கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி யாருமே கிடையாது. ஸோ அழகான ஒரு கல்யாணம். இந்த செட்டிநாடு வீட்டுலலாம் ஒரு மாதிரி தண்ணி வந்து ஊற்றுற இடத்துல ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அழகாக செட் பண்ணிவிட்டு அங்கே தான் உங்களுக்கு இந்த கல்யாணம், ஸோ அங்கே தான் கல்யாணமே நடக்குது. அவ்வளோ அழகா. ஸோ தயங்கும் வரா, நீங்களும் வந்து அந்த மணமேடையில் உட்காருங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி, அப்புறம் உங்கள் கசின் சிஸ்டர்ஸ், உங்கள் அண்ணன், இது எல்லாமே இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அந்த மேலச்சத்தத்தோடு உங்கள் கல்யாணமும் நடக்குது. ஸோ உங்கள் ஃபேஸை பார்த்து தயாங் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த தாலி தானே, இது கட்டட்டுமா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து குனிஞ்சு கேட்குறாரு. ஸோ அப்போயும் நீங்கள் பெருசாக எதுவுமே சொல்லாமல் தலையை குனிஞ்சிட்டு தலையை ஆட்டுறீங்க ஒரு சின்ன ஸ்மைலோட. ஸோ அழகாக அந்த கல்யாணமும் நடந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டைம் கிடைக்கல, இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் நோபி ஃபிக்ஸ்னு மாற்றலாமான்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய். லவ் யூ ஆல்.